ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை எத்தனை பேர் இந்த சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? மேரேஜ் ஆகி 1 மந்த்லயே குட் நியூஸ் இல்லையான்னு கேட்பாங்க. நேர்ல பாக்குறப்போ, மொபைல்ல பேசுறப்போ, எல்லா இடத்துலயும் இதை பத்தி தான் கேட்பாங்க. மேரேஜ் ஆன அந்த கப்பிள்ஸை விட அவங்க தான் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. ஏன்னா அவங்க தானே மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கேட்கறத முதல் ஸ்டாப் பண்ணுங்க. அது அவங்க பர்சனல். அவ என்ன சிச்சுவேஷன்ல இருக்கா அது எதையுமே யோசிக்க மாட்டாங்க. ஏற்கனவே அவளுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கும், மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம் இருக்கும், ஹார்மோனல் ப்ராப்ளம் இருக்கும், ஸ்ட்ரெஸ், இது எல்லாம் ஒரு பக்கம் அவ ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பா. இதுக்கு நடுவுல இந்த ரிலேஷன், நேட்டிவ்ஸ், அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றது இருக்கே, ஐயோ அதை கூட மேனேஜ் பண்ணிடலாம் போல. இதை மேனேஜ் பண்றதுதான் ரொம்ப சேலஞ்சா இருக்கும். நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இதே சிச்சுவேஷன் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்னையும் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. என்ன மட்டும் இல்லை, என் ஹஸ்பண்ட் இருக்கும்போது என் ஹஸ்பண்டையும் என்னையும் பார்த்து கேட்டிருக்காங்க. நிறைய நாள் இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு என் ஹஸ்பண்ட சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுருக்கேன். அவர் தான் சமாதானப்படுத்துவார். இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் பயந்துகிட்டே நாங்கள் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகாத நாட்களும் உண்டு. இப்போ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, என்னை பார்த்து கொஸ்டின்ஸ் கேட்டவங்க எல்லார்ட்டையும் என்னால் ஓப்பனாக ரிப்ளை பண்ண முடியலை. ஆமாம், இது என்னோட பர்சனல், நீங்கள் ஏன் இதில் தலையிடுறீங்க அப்படின்னு சொல்லி என்னால் அந்த டைம் கேட்க முடியலை. ஏன்னா அவங்க கேட்ட கொஸ்டினே எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். ஸோ அந்த இடத்துலேருந்து நான் எப்படியாவது இவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் நான் அந்த இடத்துல ஒரு என்ன சொல்கிறது, தர்ம சங்கட்டமான ஒரு சூழ்நிலையில் இருந்தேன். ஸோ எப்படியாவது இவங்க கேட்குற இந்த கேள்வியிலேருந்து நம்ம தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு தான் யோசிச்சேனே தவிர அவங்கக்கிட்ட ஓப்பனாக ரிப்ளை பண்ணணும் அப்படின்றத நான் யோசிக்கவே இல்லை.